வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். நல்லா சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மிளகு குழம்பு நாங்கள் செய்கிற ஸ்டைலில் இப்போ பார்க்கலாம். புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேணுங்கிற தண்ணி ஊற்றி வெங்காயம் ஒரு 10-15 நல்லா ஓரளவுக்கு ஒரே சைஸாக உரித்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா தோலை உரித்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மிளகு குழம்புக்கு ஒரு பொடி வறுத்து அரைச்சி தான் செய்வோம். ரெடிமேட் மிளகாத்தூள் போட மாட்டோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தனியா 1½ டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நீட்ட மிளகா 1 அது மிளகோட காரத்துக்கு கூட இதுவும் சேர்ந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு தனியாவை ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க. அது ரெடியானோன்னே கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் மிளகாவும் அது ஓரளவுக்கு செட் ஆனோன்னா மிளகையும் ஜீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஒரு மருந்து வாசனை ஆகிடும். ஓரளவுக்கு சூடு படப்படன்னு வெடிக்கிற மாரி இருக்கப்போ எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஓரளவுக்கு நிறையா ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டியும் போட்டு ஓரளவுக்கு இது பாதி எண்ணெயிலே முக்கால்வாசி வெந்துடணும். அந்த அளவுக்கு இது பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினோன்னா ஒரு மஞ்சத்தூள் ஒரு சொட்டு அந்த எண்ணெய் சூட்லேயே போட்டு புளித்தண்ணியை டக்குன்னு ஊற்றிடுங்க. ரொம்ப இதாகாமல் அந்த புளித்தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கரைச்சி மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு வெல்லம் உப்பு பெருங்காயம் 3யும் போட்டு ஃபுல்லாக டைட்டாக மூடாமல் கொஞ்சோண்டு கேப் விட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டிட்டு கொஞ்சம் கேப் விட்டு மூடி திறந்து இது பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா திக்காக செட்டிலாகி இதை மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்பையும் சேர்த்து அப்பளம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பொடி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.